அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அரிசி உளுந்து எதுவுமே ஊற வைக்காமல் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காமல் உங்கள் பிஸியான மார்னிங்கில் சீக்கிரமாக எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் வச்சு அதில் 1 கப் ரவா எடுத்துக்கலாம். 1 கப் ரவாவில் சின்ன சின்னதாக 6லேருந்து 8 தோசை வரைக்கும் நம்மளுக்கு வருங்க. அதிலே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிங்கன்னா ரவா நல்லா ஊறி வந்துடும். நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். அதனால் 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தண்ணியெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்போதும் தோசை இட்லி ஊற்றி கொடுக்காம இதை மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ரவையெல்லாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி, 5 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஒரு பவுலில் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சமாக சோடாப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு கூட குறைச்சி தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவை இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கரண்டியால் ஊற்றினா இதை மாதிரி ஈஸியாக ஊற்றுற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இதை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக இது மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 குழிக்கரண்டி அளவு மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நம்ம அப்படியே பிளெயினாக சுடுறதா இருந்தாலும் சுடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக துருவின கேரட்டையும் வெங்காயத்தையும் இதை மாதிரி கொஞ்சமாக மேலே தூவி வச்சுக்கோங்க. தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே உள்ள பாகெல்லாம் வெந்திருக்கும். இதை நம்ம அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா அதை சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஓரங்கள் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் தோசை நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் அப்படியே வேக வச்சுட்டோம். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக 1 கப் ரவா இருக்குங்க. நீங்கள் தோசை இட்லி மாவு இல்லாத டைமில் இதை மாதிரி சிம்பிளாக ரொம்பவே சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஓரங்கள் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் தோசை நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.